முதல் உலகமெங்கும் பிரசாந்த் நடிக்கும் அந்தகன், இயக்கம் தியாகராஜன். ஸ்ரீ காயத்ரி கொலுப்படி 4 மாடல்ல ஒரு நியூ ஃபோல்டபிள் டிசைன் கொலுப்படியை இந்த நவராத்திரிக்கு லான்ச் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஆர்டர் பண்ணுங்க. இந்த நவராத்திரிக்கு டூரி டாக்கி சசிகளுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? தமிழ்ல வாய்ப்புகள் கம்மியானதுனால தான் நடிகை ஸ்ரீதேவி ஹிந்தி பக்கம் போனாங்களான்னு அம்ஜிகரையிலிருந்து பப்பு கேட்டிருக்காங்க. ஸ்ரீதேவி மலையாள படங்களுக்கு நடிக்க போய் அப்ப இப்படி ஒரு கேள்வி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா சரியா இருந்திருக்கும். ஹிந்தி படங்கள்ல நடிக்க வேண்டும் அப்படின்றது எல்லா நடிகருடைய கனவு. அப்படி இருக்கும்போது ஹிந்தி படங்கள்ல இருந்து ஒரு நடிகைக்கு அழைப்பு வந்தா இங்க முன்னணி கதாநாயகனோடு நடிக்கின்ற வாய்ப்பு இருந்தாலும் கூட அதை விட்டுட்டு ஹிந்தி படங்களுக்கு தான் போவாங்க. பிலிம்ல தயாரான படங்கள்ல அதிகமான பிரிண்டுகள் போடப்பட்ட படம் எது அண்ட் கடைசியா பிலிம்ல வெளியான திரைப்படம் எதுன்னு கரூர்ல இருந்து மோகன் கேட்டிருக்காங்க. கடைசியாக பிலிமிலே தயாரான படம்னா அது ஜெயம் ரவி கதாநாயகனா நடிக்க மோகன் ராஜாவுடைய இயக்கத்தில் உருவான தனி ஒருவன் திரைப்படம் தான். பிலிம்ல உருவான படங்கள்ல மிக அதிகமான பிரிண்ட் போடப்பட்ட படம்னா அது விஜய் கதாநாயகனா நடித்த சிவகாசி திரைப்படம். பெரிய பட்ஜெட் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்கள் கதையில மட்டுமே கவனம் செலுத்தி மோஸ்ட் ஆஃப் த பட்ஜெட்டை சிஜி மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்காக கொடுக்கறாங்க. அதிக சம்பளம் கொடுக்கிற நடிகர்களுக்கு பட்ஜெட்ல பெரும்பகுதியை செலவழிச்சா நம்ம நல்ல படைப்பாற்றலோட போட்டித்தன்மை வாய்ந்த உலகத்தரமான திரைப்படங்களை உருவாக்க முடியும். உதாரணமா ஸ்பீல்பர்க் அண்ட் ஜேம்ஸ் கேமரோனுடைய திரைப்படங்கள். ஹாலிவுட் படங்களுடைய சிஜி பணிகள் ஏற்கனவே சென்னையில நடந்துட்டு வருது. அது சாத்தியமா? கதைகள் மற்றும் திரைப்படங்கள் உருவாக்கம் சிறப்பா இருந்ததானே பெரிய நட்சத்திரங்களோட அதிக சம்பளத்துல குறைக்கலான்னு நியூசிலாந்து இருந்து சந்தோஷ் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் அதிகமாக உள்ள படங்களை தயாரிப்பதற்கு பட்ஜெட் எப்பவுமே அதிகமாக செலவாகும். அப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட்ல படங்களை தயாரிக்கும் போது அந்த படத்துல முன்னணி கதாநாயகன் நடிச்சாதானே நீங்க தியேட்டருக்கு வரீங்க. ஒரு நல்ல படம் அப்படின்னு தெரிஞ்சா கூட உங்களை தியேட்டருக்கு வர வைப்பதற்கு குறைந்தபட்சம் 6 அல்லது 7 நாட்கள் ஆகிவிடுகின்றன எல்லா இயக்குநர்களுக்கும். அதன் காரணமாக தான் சயின்ஸ் ஃபிக்ஷன் எடுக்கும்போதும் சரி, இது போன்ற கிராபிக்ஸ் பணிகள் சம்பந்தப்பட்ட படங்கள் எடுக்கும்போதும் சரி, மிகப்பெரிய கதாநாயகர்களை அந்த படத்துக்காக தயாரிப்பாளர்கள் ஒப்பந்தம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இயக்குனர் மணிரத்னம் இயக்குற தக் லைஃப் திரைப்படம் 2 பாகங்களா வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு குவைட்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. மணிரத்னத்துடைய இயக்கத்திலே கமல்ஹாசன் நடித்துக் கொண்டிருக்கிற தக் லைஃப் திரைப்படம் இப்ப 2 பாகங்களா உருவாவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனா தக் லைஃப் படத்தினுடைய வெற்றியை பொறுத்து அந்த படத்தினுடைய 2ஆம் பாகம் வர வாய்ப்பு இருக்கு. ஹரா திரைப்படத்தினுடைய வெளியீட்டுக்கு பிறகு நடிகர் மோகன் சாரை எங்கேயுமே பார்க்க முடியல. கோட் திரைப்படம் தவிர்த்து வேற எதுவும் திரைப்படங்கள்ல மோகன் சார் நடிக்கிறாரான்னு இலங்கையில இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. கோட் திரைப்படத்துக்கு பின்னாலே எந்த ஒரு புதிய திரைப்படத்தையும் மோகன் ஒப்புக்கொண்டதாக தெரியல. பல திரைப்பட வாய்ப்புகள் அவரை தேடி வருகின்றன. அவரை பொறுத்த வரைக்கும் எந்த பாத்திரத்தை நடிக்கணும் அப்படின்றத கொஞ்சம் தேர்ந்தெடுத்து அதில் நடிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதன் காரணமாகத்தான் இந்த தாமதம். சார், தெலுங்கு ஹீரோவான மகேஷ் பாபு சார் எப்படி அங்க சூப்பர் ஸ்டாரா இருக்காரு? அந்த இடத்துக்கு தகுதியானவர் அவரு. ஏன்னா அவருடைய டான்ஸ் அண்ட் ஆக்டிங்க பார்த்து தான் இந்த கேள்வியை கேட்கிறேன்னு தேவிப்பட்டணம்ல இருந்து பாண்டியராஜ் கேட்டிருக்காங்க. மகேஷ் பாபு நடித்த பல முக்கியமான திரைப்படங்களை நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதன் காரணமாக தான் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. நடனம் ஆடுவதிலும் சரி, நடிப்பதிலும் சரி மிகச்சிறந்த ஒரு நடிகர் தான் மகேஷ் பாபு. அவர் நடித்த ஒக்கடு அப்படின்ற படத்தை பாருங்க. அந்த படத்துல அந்த அளவுக்கு அற்புதமாக நடித்திருப்பார் மகேஷ் பாபு. அந்த படம் தான் தமிழ்ல விஜய் நடிக்க கில்லி என்ற பெயரிலே உருவான படம். சமீபத்துல குரங்கு பொம்மை படம் பார்த்த போது கடைசியில் அந்த படத்தினுடைய வில்லனுடைய மனைவி தான் பெருமளவுல தண்டிக்கப்படுறாங்க. அதே மாதிரி மகாராஜா படத்திலும் வில்லனுடைய மகள் தான் அநியாயமா தண்டிக்கப்படுறாங்க. டைரக்டர் இதன் மூலமா எதை நிரூபிக்க நினைக்கிறாரு? செய்யாத தவறுகளுக்காக பெண்கள் அனுபவிச்சது போதாதா? இப்படி வேறு கிளைமாக்ஸ் எடுக்கதான் வேணுமான்னு ஆலந்தூர்ல இருந்து காவியா கேட்டிருக்காங்க. நித்திலன் சுவாமிநாதனுடைய நோக்கம் அது இல்ல, கதைப்போக்கில் காட்சிகள் அப்படி அமைந்து விட்டன, அவ்வளவுதான். சார், ஏன் எம்ஜிஆர் சார், சிவாஜி கணேசன் சார் மாதிரி அதிகமா கடவுள் வேடம் மற்றும் புராண கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்கலன்னு திருச்சியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. சிவாஜி காங்கிரஸ் கட்சியிலே இருந்தவர். படப்பிடிப்பு இல்லாத நேரங்களில் சிவாஜி பார்த்தீங்கன்னா பட்டையாக விபூதியோடு தான் அவர் காட்சி தருவார். ஆனால் எம்ஜிஆர் அப்படி இல்லை. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கியமான கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கை. அப்படி இருக்க புராண கதாபாத்திரங்களில் எம்ஜிஆர் நடிச்சா அவங்க கட்சிக்காரர்களாலேயே அவர் விமர்சிக்கப்பட மாட்டாரா? அதன் காரணமாகத்தான் புராண பாத்திரங்கள் நடிப்பதை அவர் தவிர்த்தார். சார், திரைப்பட விமர்சனங்கள்ல ஒரு கேரக்டர் கன்சிஸ்டன்ட் பிஹேவியர் இல்லைன்னு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வைக்கிறாங்க. ஆனா அன்றாடத்துல ஒரு கேரக்டர் வீட்டை விட்டு ஆபீஸை விட்டு வெளியில வந்தா வேற மாதிரி. அப்ப கேரக்டர் எப்படி கன்சிஸ்டன்டா பிஹேவ் பண்ண முடியும்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. இது போன்ற விமர்சனத்தை முன்வைக்கின்ற நீங்களே ஒரு கதாபாத்திரம் ஒவ்வொரு காட்சிக்கு ஒரு மாதிரி இருந்தா குழப்பமான கதாபாத்திரமா அது இருக்கு அப்படின்னு தானே விமர்சிப்பீங்க. சார், முன்னாடிலாம் சினிமாக்குள்ள நுழையிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஒன்ஸ் நுழைஞ்சிட்டா தாக்கு பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் இல்ல. மாறா இப்போ சினிமாக்குள்ள நுழையிறது ரொம்ப ரொம்ப எளிது. ஆனா தாக்கு பிடிக்கிறதோ ரொம்ப ரொம்ப கடினம். இந்த தலைகீழ் மாற்றத்துக்கு காரணம் என்னன்னு மதுரையில இருந்து முரளி அனுகிரகா கேட்டிருக்காங்க. சினிமா துறையிலே நுழைவது கடினமாக இருந்த காலகட்டத்தில் கூட அந்த துறையிலே நிலைத்து நீடிப்பது என்பது அவ்வளவு எளிதாக இல்லை அப்படின்றது தான் உண்மை. சினிமா துறைக்கு மட்டும் இல்லை, எந்த துறையாயினும் நுழைந்ததுக்கு பின்னால் நிலைத்து நிற்கிறது இருக்கு, அதுதான் ரொம்ப
கஷ்டம். அமரன் திரைப்படத்துல நடிகர் சிவகார்த்திகேயன் கிளைமேக்ஸ்ல இறந்துருவாரா? அதோடைய கிளைமேக்ஸ் ரொம்ப சோகமா இருக்குமா? அப்புறமே அந்த திரைப்படத்துக்கு அமரன்னு டைட்டில் வச்சிருக்காங்கன்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி தான் அமரன் படத்துடைய முடிவு அமைந்திருக்கிறதா அப்படின்றத பற்றி எனக்கு சரியா தெரியல. ஆனால் அமரன் அப்படின்னு பெயர் வைத்திருக்கிறதுனால அப்படி ஒரு முடிவு அந்த படத்தில் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். பிரபல நகைச்சுவை நடிகர் தங்கவேலு ஐயாவுக்கு டனால் தங்கவேலுன்ற பெயர் எப்படி வந்துச்சுன்னு கரூர்ல இருந்து மோகன் கேட்டிருக்காங்க. 1951 அக்டோபர் மாதம் 29 என்று வெளியான சிங்காரி அப்படின்ற திரைப்படத்தில் K.A. தங்கவேலு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை நடித்திருந்தார். அந்த படத்தின் வசனங்களை பேசும்போது டனால் டனால் என்று ஒரு வசனத்தை சேர்த்து கொண்டு பேசினார் தங்கவேலு. அதன் காரணமாக தான் அவருடைய பெயருடன் டனால் என்ற பட்டம் இணைந்து கொண்டது. சமீபத்துல பகவதி பெருமாள் நேர்காணல கூட டப்பிங்ல பல மாயாஜாலங்கள் நிகழ்த்தி இருக்கும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கையில ஏன் அது உலக சினிமாக்கள்ல ஹாலிவுட்ல இப்போ பின்பற்றுறது இல்ல? ஒருவேளை அந்த மாயாஜாலம் மேல நம்பிக்கை வைக்கிறது ரிஸ்க், அதை ஷூட்டிங் ஸ்பாட்ல வர வைக்கதான் நடிகருக்கு சேலரின்னு நினைக்கிறாங்களான்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழ் கேட்டிருக்காங்க. பல திரைப்படங்களின் டப்பிங்கின் போது அந்த மாயாஜாலம் நிகழ்ந்திருக்கலாம். ஆனா அந்த மாயாஜாலம் டப்பிங்கில் தான் நிகழணும் அப்படின்னு அவசியம் இல்லை. படத்துடைய படப்பிடிப்பின் போது நிகழலாம், படத்துடைய கதையோட்டத்திலும் நிகழலாம். நடிகர்கள் கமல்ஹாசன் அண்ட் தனுஷ் இவங்க 2 பேருமே டேலண்டட் ஆர்டிஸ்ட், டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்றவங்க. ஆனா இவங்களுடைய பர்சனல் லைஃப்ல பிளாக் மார்க் இருக்கு. இவங்களால நார்மல் லைஃப வாழவே முடியாதான்னு அம்ஜிக்கரையில இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. கமலும் தனுஷும் அப்நார்மல் லைஃப் வாழ்வதாக எந்த நோக்கத்தை நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க எனக்கு புரியல. மனைவியை பிரிந்து வாழ்வது அப்நார்மல் லைஃப்னா சமூகத்துல எத்தனை பேர் மனைவியை பிரிந்து வாழறாங்க? அவங்க எல்லோருமே அப்நார்மல் லைஃப் வாழ்றாங்க அப்படின்னு அர்த்தமா என்ன? லவ் டுடே படத்துக்கு பிறகு இன்னொரு இயக்குனர் படத்துல ஹீரோவா நடிக்கிற பிரதீப் ரங்கநாதன் எடுக்கிற இந்த நீண்ட இடைவேளை நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு இலங்கையில இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருப்பது உண்மைதான். ஆனா இந்த தாமதத்திற்கு பிரதீப் ரங்கநாதன் மட்டும் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. தன்னை ஒரு இயக்குனர்கிட்டையும் ஒரு பட தயாரிப்பு நிறுவனத்திலும் அவர் ஒப்படைத்து விட்டார். அவங்க விரைவாக படப்பிடிப்பை முடித்து படத்தை வெளியில கொண்டு வரலன்னா அதுக்கு அவர் எப்படி காரணமாவார்? எம்ஜிஆர் சார் அண்ட் சிவாஜி கணேசன் சார் நடிச்ச காலகட்டத்துல தமிழ் சினிமால இவங்க 2 பேருக்குமே தனிப்பட்ட நடிகர் பட்டாளம் இருந்துச்சுன்னு சொல்ற நீங்க, பெரும்பாலும் பல முன்னணி நடிகர் நடிகைகள் இருவரின் படங்களிலுமே ஒரு காலகட்டத்துல தவிர்க்க முடியாத கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்களே, இதை பத்தின உங்களுடைய பதில் என்னன்னு திருச்சியில இருந்து பாலு கேட்டிருக்காங்க. நீங்க குறிப்பிட்டிருக்க மாதிரி ஒரு சில நடிகர்கள் எம்ஜிஆர் சிவாஜி ஆகிய இருவரது படங்களிலும் நடித்தார்கள் அப்படின்றது உண்மைதான். அப்படின்னாலும் எம்ஜிஆருடைய படப்பிடிப்பு அப்படின்னா சிவாஜி படத்துடைய படப்பிடிப்பு இருந்தால் கூட எம்ஜிஆர் குரூப் நடிகர்கள் இருக்காங்களா, அவங்க அந்த படப்பிடிப்பை அப்படியே விட்டு எம்ஜிஆருடைய படப்பிடிப்புக்கு போய்விடுவார்கள் என்பதுதான் உண்மை. அதன் காரணமாக தான் எம்ஜிஆர் குரூப் நடிகர்கள் சிவாஜி குரூப் நடிகர்கள் என்று ஒரு பிரிவு இருந்தது என்று பல பத்திரிகைகள் சொல்லியிருக்கின்றன. நானும் அதை பல முறை வழிமொழிந்திருக்கிறேன். தமிழ் சினிமால நிறைய பொட்டன்ஷியல் இருக்கலாம், ஆனா நம்ம அடைஞ்ச உயரத்தை நாமே கற்பனையில அதிகப்படுத்தி வச்சிருக்கோமோ அதுதான் நம்ம இண்டஸ்ட்ரிக்கும் திரைக்கதைகள்ல மலையாளம், பிரம்மாண்டமான படங்கள்ல தெலுங்குன்னு மற்ற இண்டஸ்ட்ரிக்கும் நமக்கும் இருக்கிற ஒத்துக்கொள்ளக்கூடிய கன்சிடரபிள் கேப்புக்கு காரணமான பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழ் கேட்டிருக்காங்க. தமிழ் படங்கள் மிகப்பெரிய உயரத்தை தொட்டிருக்கின்றன அப்படின்னு இந்திய பட உலகிலே உள்ள எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனா நம்ம குறிப்பாக தமிழர்கள் அதை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம தாழ்த்திக்கிறதுல தான் நமக்கு ரொம்ப விருப்பம் அதிகம். உலக புகழ்பெற்ற ஜேம்ஸ் பாண்ட் மற்றும் ஷெர்லாக் ஹோம்ஸ் கதாபாத்திரங்கள்ல இதுவரைக்கும் ஏன் எந்த ஒரு கருப்பின நடிகரோ அல்லது ஏஷியன் ஒரிஜின் ஆக்டரோ நடிச்சதில்லை. எதிர்காலத்துல இவங்க நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஜேம்ஸ் பாண்ட் அண்ட் ஷெர்லாக் ஹோம்ஸ் இவங்க 2 பேர்ல உங்களை கவர்ந்த பாத்திரம் எதுன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. இங்க இருக்கிற இயக்குனர்கள் அந்த நடிகரை ஏன் படத்துல ஒப்பந்தம் பண்ணல, இந்த நடிகரை ஏன் படத்துல ஒப்பந்தம் பண்ணல அப்படின்னு கேட்டா கூட ஓரளவு உங்களுக்கு நான் பதில் சொல்லலாம். ஆனால் ஆங்கில படத்திலே கருப்பின நடிகர்கள் அவங்க ஏன் பயன்படுத்தலை அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்னன்னு பதில் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஷெர்லாக் ஹோம்ஸ், ஜேம்ஸ் பாண்ட் ஆகிய 2 கதாபாத்திரங்களுமே எனக்கு பிடிக்கும். அப்படின்னாலும் ஜேம்ஸ் பாண்டை கொஞ்சம் கூடுதலாக எனக்கு பிடிக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் ஜேம்ஸ் பாண்ட் ஒரு சாகசக்காரர். தன்னுடைய உடலை வருத்தி நடிக்கக்கூடிய ஆர்வம் உள்ள நடிகர் கமல்ஹாசன் சாரா அல்லது விக்ரம் சாரா அல்லது அஜித் சாரான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. தன் உடலை வருத்தி நடிப்பதிலே முதலிடம்னா அது கமல்ஹாசனுக்கு தான். அவருக்கு பின்னால அடுத்த இடத்துல இருப்பவர் விக்ரம், அதுக்கு அடுத்து தான் அஜித். இதுவரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில படங்கள் பார்த்திருக்கேன். ஆனா அதுல ஒன்றுல கூட டயலாக்ஸ் அல்லது கான்வர்சேஷன்ஸ்க்காக யாருடைய பெயருமே இடம்பெற்றிருக்காது. ஹாலிவுட் படங்களுக்கு வசனம் எழுதுறது இயக்குனரா, திரைக்கதை ஆசிரியரா அல்லது கதாசிரியரான்னு யாழ்ப்பாணத்துல ஜானி கேட்டிருக்காங்க. ஆங்கில படங்கள்ல வசனம் அப்படின்னு டைட்டில் வராது, ரிட்டன் பை அப்படின்னு போடுவாங்க. ரிட்டன்னா வசனத்தையும் சேர்த்து தான் எழுதியதாக அர்த்தம்.
சார், நீங்க ராஜ் டிவியில சினிமா செய்திகளை பத்தி தொகுத்து வழங்கினது உங்களுடைய முதல் டிவி நிகழ்ச்சியா? அது எந்த வருஷம்னு நினைவு கூற முடியுமா? உங்க நிகழ்ச்சியை ஆவலோடு பார்த்துட்டு இருப்போம். திடீர்னு வேற நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு பண்ணுவாங்க. ஆனா இப்போல்லாம் நாங்க நினைச்ச போதெல்லாம் பாக்குறதுக்கு எங்களுக்கு வசதியா அந்த ஸ்மார்ட் போன் இருக்கு. இந்த வளர்ச்சியை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. 2012ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி என்றுதான் ராஜ் டிவியிலே வெள்ளித்திரை என்ற நிகழ்ச்சியிலே திரைக்கலைஞர்களை பற்றி நான் பேசத் தொடங்கினேன். நான் முதலாக பேசிய திரைக்கலைஞர்னா அது மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபரான T.R. சுந்தரம். இந்த நிகழ்ச்சி 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரையிலே ராஜ் டிவியிலே ஒளிபரப்பானது. ஸ்மார்ட் போனுடைய வளர்ச்சி இருக்கு, அது அசாதாரணமானது அப்படின்னு தான் சொல்லணும். தொலைக்காட்சிகளிலே திரைப்படங்களை பார்க்கின்ற ரசிகர்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவிலே குறைந்ததற்கு முக்கியமான காரணம் ஸ்மார்ட் போன்கள் தான். அடுத்து இன்று ஒரு தகவல். விக்ரம் தன்னுடைய திரை வாழ்க்கையிலே பல வித்தியாசமான கதாபாத்திரங்கள் நடித்தவர். அப்படி வித்தியாசமான பல கதாபாத்திரங்களை நடித்துக் கொண்டிருந்த விக்ரம் AVM தயாரிப்பான ஜெமினியில் நடிக்க ஒப்பந்தமான போது முழுக்க மசாலா திரைப்படமான அந்த படத்தை நடிக்க எப்படி ஒப்புக்கொண்டீர்கள் என்று அவரை பார்த்து பல பத்திரிகை நிறுவனங்கள் கேட்டார். அந்த படம் முழுக்க மசாலா படம் அப்படின்னு எனக்கும் நல்லா தெரியும். இன்னும் சரியா சொல்லணும்னா அந்த காலகட்டத்திலே அப்படி ஒரு படத்திலே நடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துல நான் இருந்தேன். அதன் காரணமாக தான் வேகமாக அந்த படத்தை ஒப்புக்கொண்டு அந்த படத்தில் நடித்ததுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. AVM நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வரலாறு. அந்த வரலாற்றிலே நானும் ஒரு அத்தியாயமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். அதற்காக நான் எத்தனை நாட்கள் கனவு கண்டிருப்பேன் அப்படின்னு எனக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்த போது அதை நான் தவற விடுவேனா என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் விக்ரம். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நீங்கள் கடந்த ஒரு 30 வருடங்களுக்கு மேலாக இந்த சினிமா தொழில் இருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்த புதுசுக்கும் இப்போதைக்கும் உங்கள் தொழிலில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்கள் தொழிலில் எந்த மாற்றமுமே இல்லை. மாற்றம் ஒன்றே மாறாதுன்ற மாதிரி எங்களுடைய அந்த இட்லி, அந்த பொங்கல், அந்த வடை, இதுதான் உண்மையான விஷயம். தமிழ் திரைப்பட நலபாக ஊழியர்கள் சங்க தலைவராக பல ஆண்டுகளாக நீங்கள் இருக்கீங்க. அந்த அனுபவம் எப்படி இருக்கு? இப்போ நான் என்ன பண்ணி என்னைய விடுங்கடப்பான்னு சொல்கிறேன். 17-18 வருஷம் ஆச்சு. நீ அடுத்த தலைமுறை வந்து நிர்வாகத்துக்கு வரட்டீங்க. எனக்கு வயசு ஆகிடுச்சு, என்னால் முடியல. அடுத்து வாங்க பண்ண போங்க அண்ணாஜி, நீங்களும் நானும் இல்லைப்பா இந்த வருஷத்தோட நீ விட்டுருங்க. இந்த சினிமா துறையில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் அப்படின்னு எதையெல்லாம் சொல்லலாம்? சில நேரங்களில் உணவு கொடுப்போம் வெளியூரில், நாங்கள் படுற கஷ்டத்தை வெளியில் சொல்லி மாளாது. சில நேரங்களில் பணமே இருக்காது. நாங்கள் எப்படியோ அங்கே வாங்கி இங்கே வாங்கி உள்ளூரில் இருக்கிற கடைக்காரங்கிட்ட கடன் வாங்கி சாப்பாடு போடுவோம். கிளம்பும்போது பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.